வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழகத்தில் அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் விஜய் முந்தைய ஆட்சியின் போது டாஸ்மாக் மற்றும் பல்வேறு அரசு துறைகளில் இருந்து பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் மக்கள் பணம் பெருமளவில் முறைகேடு செய்யப்பட்டதாக தொடுத்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு உடனடியாக கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக உறுப்பினர்கள் எவ்வித ஆதாரமும் இன்றி பொத்தாம் பொதுவாக பேசுவது ஏற்கத்தக்கதில்லை என்று கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். வழக்கமான அரசியல் குற்றச்சாட்டாக இதை கடந்து போக விடாமல் சட்டபூர்வமான ஆதாரங்களுடன் எதிர்க்கட்சியை எதிர்கொள்ள முதலமைச்சர் விஜய் உறுதியான முடிவை எடுத்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் ஜி விஜய் மோகன் மீது திருமண வாக்குறுதி அளித்து ஏமாற்றியதாக ராணிப்பேட்டை மாசாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பவ்யலட்சுமி என்ற பெண் பரபரப்பான புகார் மனுவை அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி மற்றும் மானிய விலையில் எண்ணெய், சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரிசி மற்றும் மானிய விலை உணவுப் பொருட்களை அடுத்த மாதங்கள் தொடர்ந்து பெற வேண்டும் என்றால் பயனர்கள் தங்களது ரேஷன் கார்டில் EKYC மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பினர் மற்றும் மாணவர் இயக்கத்தின் ஆதரவோடு நடக்கும் போராட்டம் தற்போது நாடு முழுவதும் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு முறைகேடுகள், தேசிய தேர்வு முகமையின் குளறுபடிகள் மற்றும் தொடர்ச்சியான வினாத்தாள் கசிவு சம்பவங்களை கண்டித்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் கூடிய மாணவர் அமைப்புகள் மீது காவல்துறை தடியடி நடத்திய போதிலும் போராட்டம் சற்றும் குறையாமல் சென்னை, பாட்னா, பெங்களூர், ஹைதராபாத் என இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கும் பரவியுள்ளது. தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தனது மகன்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும், இதற்காக வேறு யாருடைய சிபாரிசும் இல்லாமல் நேரடியாக தளபதி விஜயிடமே தொலைபேசியில் பேசிவிட்டதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்திய 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக சரிவை சந்தித்துள்ள சூழலில் பல முன்னாள் MLAக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தாவேகாவை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் கொங்கு மண்டலத்தில் மேலும் ஒரு ஷாக்காக சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பரபரப்பு. ஜப்பானின் ஐச்சி நகோயா நகரில் நடைபெறவுள்ள 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான கிரிக்கெட் அட்டவணை அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆண்கள் அணிகள் நேருக்கு நேர் மோதும் வாய்ப்பு குறித்து ரசிகர்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.